மத்திய பட்ஜெட்டால் எந்த பிரிவினருக்கு பலன் அதிகம்? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. உயர் வருவாய் மக்களுக்குத்தான் பயன் என 59 விழுக்காடு மக்கள் கருத்து. நடுத்தர வருவாய் மக்களுக்குத்தான் பயன் என 24 விழுக்காடு மக்கள் கருத்து. நாளை நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு தீவிரம். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். 2,27,546 பேர் வாக்களிக்க தகுதி. டெல்லியில் 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றுமா ஆம் ஆத்மி? பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை வாக்குப்பதிவு. டெல்லி சட்டசபை தேர்தலை ஒட்டி தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை. 194 கோடி ரூபாய் ரொக்கம், பொருட்கள் பறிமுதல். வனத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. 72 பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்ப அனுமதி அளித்து அரசாணை. அங்கன்வாடி மையங்களில் 27,000 காலி பணியிடங்கள். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் சிபிஎம் சார்பில் ஆர்ப்பாட்டம். தமிழகத்திற்கு முறையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் முழக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி. சென்னை அடுத்த திருமுல்லைவாயல் ரயில் நிலையத்தில் ரயில் மீது கல் வீசி இளைஞரால் பரபரப்பு. மனநலம் பாதித்தவரா அல்லது மது போதையில் கல் வீசினாரா என ரயில்வே போலீசார் விசாரணை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள். மனமுடைந்த விவசாயி பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கு. ஆபாச யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 ஜாமீன் மனு ஒத்திவைப்பு. ஓசூர் அருகே காகிதங்களை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. லாரியில் இருந்த காகித அட்டைகள் தீக்கிரையாகி சேதம். உத்தரப்பிரதேசத்தில் 2 சரக்கு ரயில்கள் மோதி விபத்து. லோகோ பைலட் உட்பட 2 ரயில்வே அதிகாரிகள் காயம். சிக்னல் கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட அறிக்கையில் தகவல். ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டரில் 4.3 பதிவு. டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுத்த சீன அதிபர் ஜின்பிங். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவுக்கு 15 விழுக்காடு கூடுதல் வரி விதித்து அதிரடி. டிரம்பின் நாடு கடத்தல் நடவடிக்கைக்கு எதிராக பிரபல பாப்பாடகி வீடியோ வெளியிட்ட விவகாரம். சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் கொல்லப்பட்ட 3 பேரின் தாய்மார்களின் வீடியோவை வெளியிட்டு வெள்ளை மாளிகை பதிலடி. சாம்பியன்ஸ் டிராபி ரோஹித்துக்கு இது கடைசி ஐசிசி தொடராக இருக்கலாம். இந்திய முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா கருத்து. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி சேர்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் சேர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல். அபிஷேக் சர்மா பந்து வீச்சில் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். இந்திய முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் கருத்து.